நல்லவனா வாழ்றவனுக்கு கெட்டது செய்யணும்னு ஆசை இருக்கும். கெட்டவனா வாழ்றவங்களுக்கு நல்லது ஆசை இருக்கும். நல்லவனாவே வாழ்ந்த ஒருத்தன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கெட்டவனா வந்தா என்ன ஆகும்? அதுதான் இந்த नमो निखिल रक्षाकरं रुद्ररूपं नमो मारुतिं रामदूतं नमः. அண்ணே வர சொல்லியிருந்தீங்க. பிளான் படி எல்லாம் ரெடிண்ணே. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஸ்கெட்சு போட்ட மாதிரி தூக்கிடலாம். சரி. Who are you? AC-la வேலை செய்யுதா? Gentlemen, leave my car now. I'll call the cops. Hey. Make it simple. Thank you. அண்ணே தேவையான காசு அடிச்சாச்சு. பொருள் வாங்கிட்டு கேங்கில் சேர்ந்துடும். முடிச்சிட்டு வாங்கடா. இந்த தொழில எதையும் மிச்சம் வைக்க கூடாது, தெரியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி காசு கிடச்சிச்சு. உங்கள் கேங்கில் நாங்கள் சேரலாம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பொருளும் வேணும். இதெல்லாம் சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, பணத்தை கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரும் ஒரு வேலை கொடுக்குறேன். எப்படி செய்றீங்க நான் பார்க்குறேன். சொல்லுங்கண்ணே. எங்க ஏரியாவில் ஒருத்தன் ஒரு பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா அவனை போட்டுட்டு வாங்க, மற்றதை அப்புறம் பார்க்கலாம். சரிண்ணே. பணத்தை வாங்கிட்டு ஓகே பாஸ், பொருளை அவங்க கையில் கொடுத்துரு. ஓகே பாஸ், அந்த பையனோட முழு விவரத்தையும் அவங்க கிட்ட கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பிங்களா, கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா முடிக்கல, இந்த சந்தன பட்டம் அழிக்க வேண்டியதா இருக்கும். நம்ம போட வேண்டிய ஆள் இங்கே தானே வருவான். அவன் வந்தானே. நில்லுன்றா
பொண்ணு முன்னாடி சுற்றுற போல. ஆமாண்டா லவ் பண்ணுறேன், அதுக்கு என்னப்பா? லவ்வா? இன்னைக்கு சேட்டிங்கு, நாளைக்கு டேட்டிங்கு, அப்புறம் ஹக்கிங்கு, கிஸ்ஸிங்கு, ரூம் புக்கிங்கு எல்லாம் முடிச்சுட்டு ரன்னிங்கு. இதாண்டா அவங்க லவ்வு. பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பாவம்டா. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க அனுப்புனா ஈஸியாக வந்துட்டு லவ்ன்ற பேரில் அதுக்கு வாழ்க்கை நாசமாக்கிடுறீங்க. உங்கள் மாரி ஆளுங்களாம் போடணும்டா. ரவி என்ன வேணும்? ஆக்சுவலி ஸ்கூலுக்கு அப்புறம் நீங்கள் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க. உங்களை நான் நிஜமாக ரொம்ப மிஸ் பண்ணேன். And now I've realized the true love. And I'd like to say that I really love you. நான் நல்லவனாக இருக்கும்போது ஒன்று சுற்றி வந்தேன். அப்போ புரியாத லவ் இப்போ நான் கெட்டவனாக இருக்கும்போது தான் புரிஞ்சா? என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் மாதிரியும் வாழணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. நல்லவனா இருந்தது ஏன் தப்பா? எல்லாரும் மாதிரியும் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை கீழே உள்ளவங்களாம் நல்லா படிச்சு வந்துட்டாங்க. உண்மையாக இருந்தனால என்னை கீழே இறக்கிட்டாங்க. ஏன்? பருவத்தில் எல்லாருக்கும் ஆசை வர்ற மாதிரி எனக்கும் காதல் ஆசை வந்துச்சு. ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணை என் லவ்வை புரிஞ்சிக்காம நான் அமைதியாக இருக்கிறதுனால நான் கெட்டவன்னு நினச்சி என் காதலை ஏற்றுக்கல. நல்லவனா வாழ்ந்தா மரணம் தான் முடிவா? நான் ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கெட்டவனா வாழ போகிறேன். ஜால்ரா அடிக்கிறவன், சீன் போடுறவன், இவனுங்களாம் நல்லா இருக்கானுங்க. கெட்டவனா இருந்தா என்ன, மேக்சிமம் உயிர் தானே போவோம். பரவாயில்ல, கெட்டவனா வாழ என்ன தேவை? பணம். அதுக்கு முதல்ல ஒரு முடிவு பண்ணுவோம்.
ஹலோ ஏய் ஏய் என்னடா பேசுறீங்க ஏய் ஏய் எங்கடா இருக்கீங்க டேய் சீக்கிரம் வாங்கடா என்ன பாஸ் ரெண்டு சின்ன பசங்கடா ஃபோன் பண்ணி என்ன மிரட்டறானுங்க மொத்த அவனுங்க எங்க இருக்காங்க தேடி போடுங்க ஓகே பாஸ் அதே முடிக்காம வரோம் மொத செய்யடா அந்த பொண்ணு பதில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க இல்லை அது வந்து அது லவ் என்கிட்ட சொல்லிச்சு. நல்ல விஷயம் தானே நீ நான் நல்லவனாக இருக்கும்போது துரத்தி லவ் பண்ணேன். அப்போயெல்லாம் லவ் புரியல. இப்போ நான் கெட்டவனாக இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு என் லவ் புரிஞ்சுட்டு போகிறேன். விடையன உங்களோட பிள்ளைங்களே எப்படி தான் புரிஞ்சுக்க முடியல ரவி. ஒருத்தன் சிரிச்சு பேசுகிறவனை நல்லவன் நம்புகிறாங்க. ஆனால் ஒருத்தன் உண்மையாக அமைதியாக இருக்கிறவனே கெட்டவனை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நியாயம். அவன் சின்ன விஷயம் வந்துட்டு பெருசாக பில்டப் பண்ணுவானுங்க. அவனை எல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. ஆனால் ஒருத்தர் பெரிய விஷயம் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறவனே கெட்டவனை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. விடுங்கண்ணே இது இல்லாமல் கோவப்படுவாங்க. இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல. சொல்லுங்க. இப்படி நல்லவனாக இருக்கும் போதாச்சும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு நாள் கெட்டவனாக இருக்கும்போது எனக்கு இன்னும் பயத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்குது. இன்னையோட முடிச்சுக்கலாம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லவனாகவே வாழுவேன். நீ அந்த வாங்கின பொருள்லாம் திருப்பி கொடுத்துரு. கேங்லேயும் சாரம்
போட்டிருப்பானுங்க, ரவியை போட்டிருப்பானுங்க. ரவி ரவி சாவலாம். இதாண்டா ஆரம்பம். அடுத்து நீதாண்டா. லுக்காடா கொடுக்குற லுக்கு உன்னை தூக்கிட்டு அந்த பொண்ணை நான் மடக்கிறாங்க. டேய், நாங்கள் தான் நீ பொருள் வாங்க வந்தோமே. நாங்கள் வாங்கின பொருளுக்கும் காசை கொடுக்க முடியாது, நீ சொன்ன ஆளையும் எங்களால் போட முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம். முடிஞ்சடா. பொருள் என்கிட்ட இருக்கு, பொருள் இல்லாமல் என்னடா பண்ணுற? சட்டடா. உன் கூட இருந்தது உன்னை போடுறதாண்டா. உன்ன மாதிரிலாம் நான் ஒரு நாள் நல்லவனா மாற முடியாதுடா. நீ சொன்ன மாதிரி பொருளெல்லாம் திருப்பி தர முடியாதுடா. அதை நான் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன். நீ ஒரு நாள் கேட்ட வேண்டாம், ஆனால் நான் எப்பவுமே கேட்ட வேண்டாம். சாவலும் இதுதான்டா உனக்கு முடிவு. செட்டில் பண்ண வேண்டியதாண்டா. கொடுத்துருவோம் 10,000 வெள்ளி தானே. கொடுத்து தொலைங்கடா, தலைவலியா இருக்கு உனக்கு வச்சுக்கிட்டு. ஹலோ, யாரு? கெட்டவன்டா, ஒரு நாள் கெட்டவன். யாரா? ஒன்றும் சாவலடா.